அத்தியாயம் 5 லில்லி. நோவா தனது இருக்கைக்குத் திரும்பினார். அவர் நடந்து செல்லும்போது வகுப்பின் திகைப்பூட்டும் அமைதியின் கனத்தை உணர்ந்தார். அறை முழுவதும் கிசுகிசுக்கள் அலைமோதியது. அவற்றில் பெரும்பாலானவை அவநம்பிக்கையாலும் பொறாமையாலும் நிரம்பியிருந்தன. முன்பு அவரை கேலி செய்த மாணவர் இன்னும் சந்தேகத்துடன் தனது நண்பரிடம் சாய்ந்தார். அவர் சீரற்ற சமன்பாடுகளை எழுதுகிறார், இல்லையா? நோவாவால் உண்மையில் அதைத் தீர்க்க எந்த வழியும் இல்லை. ஆனால் சந்தேகத்தின் முணுமுணுப்புகள் திருமதி எலாராவின் பாராட்டு வார்த்தைகளால் விரைவாக மறைக்கப்பட்டன. சிறந்த வேலை, நோவா, அவள் சொன்னாள். அவளுடைய குரல் உண்மையான பாராட்டுகளால் நிறைந்தது. நீங்கள் பாடத்தைப் பற்றிய ஒரு அற்புதமான புரிதலை வெளிப்படுத்தியுள்ளீர்கள். நன்றாகச் செய்தீர்கள். நோவா மீண்டும் அமர்ந்ததும் அவரது வகுப்பு தோழர்களின் பார்வைகள் அதிர்ச்சியும் பொறாமையும் கலந்ததாக இருந்தன. கல்வியில் சிரமப்பட்டு வந்த ஒருவருக்கு அவரது திடீர் புத்திசாலித்தனம் அற்புதம் என்பதற்கு குறைவில்லை. சில மாணவர்கள், குறிப்பாக சிறுவர்கள், புதிதாகக் கண்டறிந்த போட்டித்தன்மையுடன் அவரை பார்த்தனர். மற்றவர்கள் அவநம்பிக்கையின் பார்வைகளை பரிமாறிக்கொண்டனர். ஆனாலும் கடல் போன்ற எதிர்வினைகளுக்கு மத்தியில் மாறாமல் இருந்த ஒரு நபர் இருந்தார். அவரது மேசைத் தோழி லில்லி. குளிர் அழகி என்று அழைக்கப்படும் லில்லி அரிதாகவே உணர்ச்சிகளைக் காட்டும் ஒரு பெண். அவளுடைய பனிக்கட்டி நடத்தை மற்றும் கவர்ச்சிகரமான தோற்றம் 4 உயர்நிலைப் பள்ளி அழகிகளில் ஒருவராக அவளுக்கு ஒரு இடத்தைப் பெற்றுத் தந்தது. அவளுடைய நீண்ட நீல பாயும் கூந்தல், கூர்மையான முகபாவனைகள் மற்றும் அமைதியான ஒளியுடன் அவள் ஒரு அமைதியான நம்பிக்கையை வெளிப்படுத்தினாள். அது அவளுடைய பெரும்பாலான சகாக்களை அச்சுறுத்தியது. லில்லி வகுப்பில் சிறந்த மாணவியாகவும் இருந்தாள். அவளுடைய கல்வித் திறமை அவளுடைய மர்மத்தை அதிகரித்தது. மிகவும் புத்திசாலியாக இருந்தபோதிலும் அவள் ஒருபோதும் தனது புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தவில்லை. தன்னைத்தானே வைத்திருக்க விரும்பினாள். சிலர் அவளை அணுகத் துணிந்தார்கள். நோவா அமர்ந்தபோது லில்லியின் பார்வையின் கனத்தை அவன் உணர்ந்தான். மற்றவர்களைப் போலல்லாமல் அவளுடைய முகபாவனை படிக்க முடியாததாக இருந்தது. ஈர்க்கப்படவில்லை அல்லது புறக்கணிக்கவில்லை, வெறுமனே கூர்ந்து கவனித்து. அவள் ஒரு கணம் அவனை படித்தாள். அவளுடைய கண்கள் குளிர்ச்சியாகவும் கணக்கிடுவதாகவும், அவனில் ஏற்பட்ட திடீர் மாற்றத்தை புரிந்துகொள்ள முயற்சிப்பது போல. ஆனால் அவள் அவனைப் பார்த்தவுடன் அவள் கவனத்தை மீண்டும் தன் நோட்புக்கிற்குத் திருப்பினாள். அவள் முகம் எப்போதும் போல் உணர்ச்சியற்றது. எதுவும் நடக்காதது போல் இருந்தது. மேலும் நோவா அறையில் இன்னொரு மாணவன். இருப்பினும் லில்லியின் சுருக்கமான பார்வை மற்ற எல்லா பார்வைகளையும் விட அதிக எடையைக் கொண்டிருந்தது என்பதை நோவா கவனிக்காமல் இருக்க முடியவில்லை. வகுப்பு முடிவடைவதைக் குறிக்கும் மணி ஒலிக்க மாணவர்கள் தங்கள் பொருட்களை சேகரித்து அடுத்த வகுப்பை நோக்கிச் செல்லத் தொடங்கினர். நோவா இன்னும் அமர்ந்திருந்தார். தனது வகுப்பு தோழர்கள் வெளியே செல்லும்போது அவர்களின் நீடித்த பார்வைகளை உணர்ந்தார். அவர் லில்லியைப் பார்த்தார். அவள் அமைதியாக தனது பைகளை பேக் செய்து கொண்டிருந்தாள். அவளுடைய முகபாவனை எப்போதும் போல படிக்க முடியாததாக இருந்தது. நோவா தனது பொருட்களை சேகரிக்கப் போகிறபோது லைலா அவரது மேசையை நெருங்கினாள். அவள் முகத்தில் எரிச்சலும் வேறு ஏதோ ஒன்று கலந்திருந்தது. ஒருவேளை குற்ற உணர்வு அல்லது அசௌகரியம். நோவா, அவள் ஆரம்பித்தாள். அவளுடைய தொனி தட்டையானது. நான் உன்னுடன் முறித்துக் கொள்ள விரும்புகிறேன். பேசுவதையோ அல்லது கைகளைப் பிடிப்பதையோ தவிர வேறு எதையும் நாங்கள் செய்ததில்லை. நோவா, வேண்டாம் என்று கெஞ்சுவதைத் தடுக்க அவள் தொடர்ந்தாள். இது பினா. டிங். தீர்வு தொடங்கப்பட்டது. தயவுசெய்து கவனமாகத் தேர்ந்தெடுக்கவும். விருப்பம் 1, அமைதியாக இருங்கள். $10,000 வெகுமதியைப் பெறுங்கள். விருப்பம் 2, பிரிந்து செல்ல வேண்டாம் என்று அவளைக் கெஞ்சு. 10 வசீகரம். விருப்பம் 3, அவளை அவமானப்படுத்துங்கள். வசீகரம் 10, தொடக்க சண்டைத்திறன் மற்றும் $50,000. நோவா அதிக சிந்தனை இல்லாமல் விருப்பம் 3 ஐ அமைதியாகத் தேர்ந்தெடுத்தார். வெகுமதிகள் வழங்கப்படுகின்றன. வசீகரம் அதிகரித்தது. தொடக்க சண்டைத்திறன் வெகுமதி அளிக்கப்படுகிறது. டிங். $50,000 XX04 இல் முடிவடையும் வங்கிக் கணக்கிற்கு வெகுமதி அளிக்கப்பட்டது. தற்போதைய இருப்பு $59,025. அவள் தனது தண்டனையை முடிக்கும் முன் நோவா ஒரு புன்னகையுடன் குறுக்கிட்டு, நாம் தொடங்குவதற்கு ஒரு உறவில் இருப்பதாக யார் சொன்னது? லைலா கண் சிமிட்டினாள். ஆச்சரியப்பட்டார். என்ன? ஆனா நாம? நோவா தன் நாற்காலியில் சாய்ந்து ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பது போல நடித்தான். அதாவது, பேசுவதும் கைகளைப் பிடிப்பதும் மட்டும்தான் போதும் என்றால் நானும் என் கணிதப் பாடப்புத்தகத்துடனும் ஒரு உறவில் இருக்க வேண்டும். நாங்கள் சமீபத்தில் மிகவும் நெருக்கமாக இருந்தோம். நீண்ட இரவுகளை ஒன்றாகக் கழிப்பது மற்றும் எல்லாவற்றையும். அமைதியாக தன் பையை அடைத்துக் கொண்டிருந்த லில்லி ஒரு கணம் நிறுத்தினாள்.
அவளுடைய முகபாவனை நடுநிலையாக இருந்த போதிலும் அவளுடைய கண்களில் மிகச்சிறிய வேடிக்கையின் சாயலைக் கண்டதாக நோவா நினைத்தாள். இப்போது தெளிவாகத் தெரிந்த லைலா ஒரு பதிலைக் கண்டுபிடிக்கப் போராடினாள். அது நான் அல்ல. நோவா மீண்டும் ஒரு கையை உயர்த்தி அவளைத் துண்டித்தாள். கவலைப்படாதே லைலா. நீ அதிகாரப்பூர்வமாக இன்னும் பல கல்வி முயற்சிகளைத் தொடர சுதந்திரமாக இருக்கிறாய். மார்க் மற்றும் அந்த சிலிர்ப்பூட்டும் படிப்பு அமர்வுகளுக்கு வாழ்த்துகள். இருபடி சமன்பாடுகள் உண்மையில் மக்களை நெருக்கமாக்குகின்றன என்று நான் கேள்விப்படுகிறேன். வகுப்பறையில் இன்னும் தாமதித்துக் கொண்டிருந்த சில மாணவர்கள் நோவாவின் விளையாட்டுத்தனமான துணியைப் பார்த்து சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. இப்போது முகம் சிவந்து தெளிவாக எரிச்சலடைந்த லைலா தனது குதிகாலை திருப்பி அறையை விட்டு விரைந்தாள். நோவா ஒரு திருப்தியான புன்னகையுடன் இருந்தாள். இறுதியாக புற்களைப் பொதி செய்து முடித்த லில்லி எழுந்து நின்றபோது நோவாவைப் பார்த்தாள். சுவாரஸ்யமான பதில். அவள் முணுமுணுத்தாள். அவளுடைய குரல் எப்போதும் போல குளிர்ச்சியாக இருந்தது. நோவா தனது புன்னகையை இன்னும் இடத்தில் வைத்திருந்தார். ஏட்டின் உண்மையில் என்ன அர்த்தம் என்பதை மறுவரையறை செய்ய வேண்டிய நேரம் இது என்று நினைத்தேன். கதவை நோக்கிச் செல்வதற்கு முன் லில்லி ஒரு சிறிய தலையசைப்பைக் கொடுத்தார். நீண்ட காலத்திற்குப் பிறகு முதல் முறையாக அவர் எதிர்பார்க்காத வழிகளில் உயர்நிலைப் பள்ளியை அனுபவிக்கத் தொடங்குகிறார் என்ற உணர்வை நோவாவுக்கு ஏற்படுத்தினார். அவள் நடந்து செல்லும்போது லில்லியின் மனதில் ஒரு தவறான எண்ணம் தோன்றியது. ஏதோ காரணத்தினால் அவன் இன்னும் அழகாகத் தெரிந்தான். அந்த எண்ணம் அவளை எதிர்பாராதது. அவள் அதை விரைவாக ஒதுக்கித் தள்ளி மனதளவில் தன்னைத்தானே தண்டித்துக் கொண்டாள். உன் படிப்பில் கவனம் செலுத்து லில்லி. அவள் மூச்சின் கீழ் முணுமுணுத்தாள். வகுப்பறையை விட்டு வெளியேறும்போது தன்னைத்தானே ஒரு விரைவான உற்சாகப் பேச்சைக் கொடுத்தாள். கவனச்சிதறல்கள் இல்லை, குறிப்பாக ஒரு புன்னகை மற்றும் கூர்மையான நாக்குடன் வந்த வகை அல்ல. அத்தியாயம் 6. சிற்றுண்டிச்சாலை. அடிப்படை சண்டை திறனில் இருந்து பெற்ற தகவல்களை அவர் ஜீரணித்துக் கொண்டிருந்ததால் அனைவரும் வெளியேறிய சில வினாடிகளுக்குப் பிறகு நோவாவும் வகுப்பை விட்டு வெளியேறினார். மதிய உணவு இடைவேளையின் தொடக்கத்தை குறிக்கும் மணி ஒலித்தது. பரபரப்பான அரங்குகள் வழியாக அவர் நடந்து செல்லும்போது அவர் தனது சிறந்த நண்பர் ஐடனைக் கண்டார். அவரை அவர் ஃபேட்டி என்று அழைக்கிறார். ஐடன் கொஞ்சம் கனமான பக்கத்தில் இருந்தார், ஆனால் அவருக்கு தங்க இதயம் இருந்தது. மேலும் எப்போதும் ஒரு நகைச்சுவை அல்லது உதவி கரத்துடன் தயாராக இருந்தார். நோவா இங்கே. ஐடன் உற்சாகமாக கையசைத்து கூப்பிட்டார். நோவா சிரித்துக்கொண்டே உள்ளே சென்றார். ஏய் ஃபேட்டி, மதிய உணவை சாப்பிடத் தயாரா? ஐடன் போலி ஆச்சரியத்தில் புருவத்தை உயர்த்தினார். நீயா? உணவகத்தில் சாப்பிடுகிறாயா? எப்போதிலிருந்து? நோவா ஒரு நாளில் தனது வாழ்க்கை எவ்வளவு மாறிவிட்டது என்பதை உணர்ந்து சிரித்தார். இன்று முதல். விஷயங்கள் மேலே பார்க்கின்றன என்று சொல்லலாம். 2 நண்பர்களும் உணவு விடுதிக்குச் சென்றனர். அங்கு பல்வேறு உணவுகளின் வாசனை காற்றில் பரவியது. நோவாவின் வயிற்றை எதிர்பார்த்து உறுமியது. அவர் எப்போதும் பள்ளியில் மதிய உணவை தவிர்த்து வந்தார். வீட்டிற்கு வந்து சிறியதாக ஏதாவது சாப்பிடும் வரை காத்திருந்தார். ஆனால் இப்போது அது வித்தியாசமாக இருந்தது. வாகன நிறுத்துமிடத்தில் ஒரு லம்போ காத்திருக்கும்போது அவரால் பள்ளி மதிய உணவை தவிர்க்க முடியவில்லை, இல்லையா? அவர்கள் கவுண்டரை அடைந்தனர். நோவா மெனுவை ஸ்கேன் செய்து தான் காணக்கூடிய மிகவும் சுவையான உணவை தேர்ந்தெடுத்தார். முன்பு பள்ளியில் சாப்பிட வேண்டும் என்று அவர் கனவு கண்ட ஒன்று. அவர் விரைவாக தனது ஆர்டரை வைத்தார். உணவு விடுதி ஊழியர் சூடான, காரமான உணவு நிரப்பப்பட்ட தட்டில் அவருக்குக் கொடுத்தபோது திருப்தியின் வேகத்தை உணர்ந்தார். ஒரு கனமான உணவையும் ஆர்டர் செய்த ஐடன் ஆர்வமும் கேளிக்கையும் கலந்த நோவாவை பார்த்தார். என்ன சந்தர்ப்பம்? நீங்கள் லாட்டரியை வென்றீர்களா அல்லது ஏதாவது வென்றீர்களா? அவர்கள் தங்கள் தட்டுகளை ஒரு காலியான மேசைக்கு எடுத்துச் செல்லும்போது நோவா சிரித்தார். ஒருவேளை நான் வென்றிருக்கலாம். அல்லது காற்றில் உயிர் வாழ்வதில் நான் சோர்வடைந்திருக்கலாம். அவர்கள் அமர்ந்திருக்கும்போது ஐடன் தலையை ஆட்டினார், சிரித்தார். சரி, நீ வாழும் பூமியில் சேர வேண்டிய நேரம் இது. உண்மையான உணவின் உலகத்திற்கு வருக. அவர்கள் தங்கள் உணவை தேடிக் கொண்டிருந்தபோது ஐடன் திடீரென்று மிகைப்படுத்தப்பட்ட சத்தங்களை எழுப்பத் தொடங்கினார். நோவாவின் கவனத்தை ஈர்க்க முயன்றார். நோவா, உன் பின்னால் பார்,
அவர் அவசரமாக கிசுகிசுத்தார். அவரது கண்கள் உற்சாகத்தால் விரிந்தன. அது லில்லி, பனீர் ராணி. நண்பரே, அவள் ஒரு உயர்நிலைப் பள்ளி மாணவியாக இருக்க மிகவும் அழகாக இருக்கிறாள். ஒவ்வொரு நாளும் அவள் அருகில் உட்கார நீங்கள் எப்படி இவ்வளவு அதிர்ஷ்டசாலி? நோவா இன்னும் தனது உணவை மென்று கொண்டிருந்தான். தலையை லேசாக திருப்பி லில்லி உணவகத்திற்குள் நுழைவதைப் பார்த்தான். அவள் அழகாக ஒரு மேஜையை நோக்கி நகர்ந்தபோது அவளுடைய வழக்கமான அமைதியான முகபாவனை இருந்தது. ஐடன் ஏன் மிகவும் சோர்வாக இருக்கிறாள் என்பதை அவனால் பார்க்க முடிந்தது. லில்லி புறக்கணிக்க முடியாத ஒரு இருப்பைக் கொண்டிருந்தாள். அவளுடைய குளிர்ச்சியான அழகு அவளைச் சுற்றியுள்ள மர்மத்திற்கு மேலும் சேர்த்தது. நோவா தோள்களைக் குலுக்கி, ஆமாம், சரி, அவள் அருகில் அமர்ந்திருப்பது ஒரு விஷயம். உண்மையில் அவளுடன் பேசுவது வேறு விஷயம். ஐடன் தலையை ஆட்டினான். இன்னும் லில்லியின் திசையை பார்த்துக் கொண்டிருந்தான். ஐயா, உங்கள் இருக்கை எனக்கு கிடைத்திருந்தால் குறைந்தபட்சம் அந்த பனிக்கட்டியான வெளிப்புறத்தை உருக்க முயற்சிப்பேன். உங்களுக்கு தெரியாது, ஒருவேளை அவள் தோற்றமளிக்கும் அளவுக்கு குளிராக இல்லாமல் இருக்கலாம். நாவல் பென். நோவா சிரித்தபடி தனது உணவில் கவனம் செலுத்தினார். ஆமாம், அதற்கு வாழ்த்துக்கள். அவள் சிறிய பேச்சுகளில் ஆர்வமுள்ள வகையைப் போலத் தெரியவில்லை. ஐடன் வியத்தகு முறையில் பெருமூச்சு விட்டு இறுதியாக தனது உணவுக்குத் திரும்பினார். இன்னும் நீங்கள் கனவை வாழ்கிறீர்கள், நோவா. பள்ளியில் புத்திசாலி மற்றும் அழகான பெண்ணின் அருகில் அமர்ந்திருக்கிறீர்கள். சில பையன்களுக்கு எல்லா அதிர்ஷ்டமும் இருக்கிறது. அவர்கள் தொடர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தபோது நோவா ஐடனை பார்த்து, சரி, தேர்வுகளைப் பற்றி நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறீர்களா? ஐடன் தோள்களை குலுக்கி, அவரது வாய் உணவு நிறைந்தது. பெரும்பாலான தலைப்புகள் நன்றாக உள்ளன, ஆனால் இயற்பியல் மற்றும் வேதியியல், மனிதனே, அவை எனக்கு மிகவும் தலைவலியை தருகின்றன. அந்த சில கருத்துக்களை சுற்றி என்னால் என் தலையைச் சுற்ற முடியவில்லை. நான் உங்களுக்கு உதவ விரும்புகிறீர்களா? சில விஷயங்களை நான் உங்களிடம் விவாதிக்கலாம் என்று கூறுவதற்கு முன் நோவா ஒரு கணம் இதைப் பற்றி யோசித்தார். ஐடன் இடைவேளையின் போது நோவாவை பார்த்து புருவங்களை உயர்த்தினார். புத்தகங்களை எடுத்துச் செல்ல எனக்கு உதவுங்கள். இல்லை நன்றி, நான் அந்த பகுதியை மூடிவிட்டேன் என்று அவர் ஒரு புன்னகையுடன் கூறினார். சலுகையை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. அவர் சிரித்துக்கொண்டே தலையை ஆட்டினார். ஆனால் சலுகைக்கு நன்றி, நண்பரே. அந்த பாடங்களை நான் தனியாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன். நோவா சிரித்தார். அல்டிமேட் சாய்ஸ் சிஸ்டத்திற்கு நன்றி. இப்போது அவர் எளிதாக உதவ முடியும் என்ற உண்மையை மறைத்தார். சரி, போலித் தேர்வுகள் விரைவில். அவன் அதைக் கண்டுபிடிப்பான். அவன் எதிர்வினை என்னவாக இருக்கும் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஷே என்று முகத்தில் ஒரு புன்னகையுடன் ஐடன் நினைத்தான். அந்தச் சிரிப்பைக் கவனித்த ஐடன் போலி பயத்தில் திடீரென்று கண்களை விரித்தான். அவன் சற்று பின்னால் சாய்ந்து சரண்டுவதற்கான விளையாட்டுத்தனமான செய்கையில் கைகளை உயர்த்தினான். ஓ ஓ ஓ, அந்த தீய சிரிப்பில் என்ன இருக்கிறது, நோவா? நீ ஏதாவது சதி செய்கிறாயா? நான் பயப்பட வேண்டுமா? நீ தேர்வில் வெற்றி பெற்று என்னை மண்ணில் விட்டுவிட திட்டமிட்டிருந்தால் நினைவில் கொள்ளுங்கள், நான் பலவீனமானவன். நோவா சிரித்தபடி தலையை ஆட்டினான். நிதானமா இரு, கொழுத்தவன். நான் இன்னும் எதையும் சதி செய்யவில்லை. ஐடன் மிகைப்படுத்தப்பட்ட நிம்மதிப் பெருமூச்சு விட்டு தன் மார்பைப் பிடித்துக் கொண்டான். ஒரு நொடி கூட என்னை கவலையடையச் செய்தாய். ஒரே இரவில் ஒரு மேதையாக மாறி மீதமுள்ளவர்களை மோசமாகப் பார்க்கச் செல்லாதே, சரியா? நோவா சிரித்தான். தன் நண்பனின் முதுகில் ஒரு உறுதியான தட்டைக் கொடுத்தான். வாக்குறுதிகள் இல்லை, ஆனால் நான் உங்களை அதிகமாக மிஞ்சாமல் இருக்க முயற்சிப்பேன். மதிய உணவை முடித்த பிறகு நோவாவும் ஐடனும் தங்கள் அடுத்த வகுப்பிற்குச் சென்றனர். அதில் அவர்கள் ஒன்றாக இருந்தனர். வரலாறு. அவர்கள் தங்கள் இருக்கைகளில் அமர்ந்ததும் ஆசிரியர் திருமதி ஹார்பர் தனது பாடத்தைத் தொடங்கினார். இன்று நாம் அர்வோன் ஒப்பந்தத்தில் மூழ்கிவிடுகிறோம். 18ஆம் நூற்றாண்டில் 2 போட்டி ராஜ்யங்களான அர்வோன் மற்றும் பெல்ட்ரேன் ஒரு தசாப்த கால போரை முடிவுக்குக் கொண்டு வந்த ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டபோது இது ஒரு முக்கிய தருணம். அந்த நேரத்தில் ஐரோப்பாவின் அரசியல் நிலப்பரப்பை வடிவமைத்த பல முக்கிய விதிகள் இந்த ஒப்பந்தத்தில் அடங்கும்.
திருமதி ஹார்பர் தனது சொற்பொழிவைத் தொடர்ந்தபோது அவரது குரல் ஒரு நிலையான, கிட்டத்தட்ட இனிமையான தாளத்தில் ஒலித்தது. பெரும்பாலான மாணவர்களுக்கு அது போதுமான அளவு ஈடுபாட்டைக் கொண்டிருந்தது. ஆனால் நோவாவுக்கு வரலாறு எப்போதும் அவரது பலவீனமான பாடமாக இருந்தது. இந்த வகுப்பில் விழித்திருப்பது அவருக்கு கடினமாக இருந்தது. இன்றும் அது வேறுபட்டதல்ல. நிரம்பிய வயிறு மற்றும் ஆசிரியரின் சலிப்பான தொனியின் கலவையானது ஒரு தாலாட்டு போல இருந்தது. அவரை ஒரு தூக்க நிலைக்குத் தள்ளியது. நோவாவை விழித்திருக்க வைக்க ஐடன் நுட்பமாகத் தட்டியும் கிசுகிசுத்தும் முயற்சித்த போதிலும் அவரது கண் இமைகள் கனமாகின. அவர் அதை உணரும் முன்பே அவர் தூங்கிவிட்டார். திருமதி ஹார்பர் நோவாவின் தலை குனிந்திருப்பதைக் கவனித்து முகம் சுளித்தார். அவள் கண்கள் சுருங்கின. அவள் கூர்மையாக நோவா என்று கூச்சலிட்டாள். நோவா விழித்தெழுந்தார். அவர் தூங்கிவிட்டதை உணர்ந்ததும் அவரது இதயம் துடித்தது. முழு வகுப்பினரும் அவரைப் பார்க்கத் திரும்பினர். சிலர் மூச்சுத் திணறல் சிரிப்பு, மற்றவர்கள் அடுத்து என்ன நடக்கும் என்று பார்க்க ஆர்வமாக இருந்தனர். திருமதி ஹார்பர் தெளிவாக அதிருப்தி அடைந்து அர்போன் ஒப்பந்தத்தைப் பற்றிய விவரங்களை எழுதிய பலகையைச் சுட்டிக்காட்டினார். நீங்கள் நன்றாக ஓய்வெடுத்ததாகத் தோன்றுவதால் அர்போன் ஒப்பந்தத்தின் முக்கியத்துவத்தையும் ஐரோப்பிய வரலாற்றில் அதன் தாக்கத்தையும் நீங்கள் விளக்க முடியுமா? நோவா இன்னும் எரிச்சலுடன் கண் சிமிட்டினார். ஆனால் அவர் பலகையைப் பார்த்தபோது அவள் என்ன பேசுகிறாள் என்பதை விரைவாக புரிந்து கொண்டார். ஏனெனில் அது ஆரவுண்டர் ஹைஷூல் அறிவுத்திறனின் ஒரு பகுதியாகும். அவர் ஆழ்ந்த மூச்சு எடுத்து எழுந்து நின்றார். அவரது குரல் சீராகவும் நம்பிக்கையுடனும் இருந்தது. ஆர்வோன் மற்றும் பெல்டேன் ராஜ்யங்களுக்கு இடையேயான நீண்டகால மோதலின் முடிவைக் குறித்ததால் அர்போன் ஒப்பந்தம் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய விதிகளில் பிரதேசங்களின் பரிமாற்றம், எதிர்கால மோதல்களைத் தடுக்க ஒரு நடுநிலை மண்டலத்தை நிறுவுதல் மற்றும் இரு ராஜ்யங்களுக்கும் பயனளிக்கும் வர்த்தக பாதைகள் குறித்த ஒப்பந்தம் ஆகியவை அடங்கும். இந்த ஒப்பந்தம் பிராந்தியத்திற்கு அமைதியைக் கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் சிறிய மாநிலங்களை ஒரே கொடியின் கீழ் ஒன்றிணைப்பதற்கான களத்தையும் அமைத்தது. இது இப்போது நாம் ஐக்கிய ஐரோப்பிய இராச்சியம் என்று அறியப்படுவதை உருவாக்க வழிவகுத்தது. வகுப்பறை அமைதியாகிவிட்டது. திருமதி ஹார்பர் நோவாவை முறைத்துப் பார்த்தார். ஆச்சரியமும் அவநம்பிக்கையும் கலந்த அவரது வெளிப்பாடு. நோவா தூங்கினால் சிக்கலில் மாட்டிக்கொள்வார் என்பதில் உறுதியாக இருந்த ஐடன் உட்பட மீதமுள்ள வகுப்பினரும் சமமாக திகைத்துப் போனார்கள். திருமதி ஹார்பர் இறுதியாக தனது குரலைக் கண்டார். இப்போது அவரது தொனி மென்மையானது. அது சரி நோவா. மிகவும் நன்றாகச் செய்தேன். நோவா மீண்டும் அமர்ந்தார். திருப்தி அலை அவர் மீது படர்ந்தது. முழு வகுப்பும் இன்னும் அவரைப் பார்த்துக் கொண்டிருந்தது. பெரும்பாலானவர்கள் அதிர்ச்சியில் வாயைத் திறந்திருந்தனர். அரிதாகவே பேசாமல் இருந்த ஐடனால் கூட ஒரு திகைத்துப் போன பார்வையை மட்டுமே சமாளிக்க முடிந்தது. ஐடன் நோவாவை வெறித்துப் பார்த்தான். கண்கள் விரிந்து முற்றிலும் அதிர்ச்சியடைந்தான். அவன் அருகில் சாய்ந்து ஏற்கனவே என்று கிசுகிசுத்தான். நோவா அவனை குழப்பமான பார்வையுடன் பார்த்தான். ஏற்கனவே என்ன? ஐடன் என்ன நடந்தது என்பதை இன்னும் யோசித்துக் கொண்டிருந்தான். நோவாவிற்கும் பலகைக்கும் இடையில் ஒரு பார்வை பார்த்தான். பின்னர் நோவாவின் அமைதியான முகபாவனைக்குத் திரும்பினான். திடீரென்று அது நோவாவை நோக்கிச் சென்றது. ஐடன் மதிய உணவில் அவர்கள் முன்பு பேசியதை நினைவு கூர்ந்தான். அப்போது அவன், நீ என்னை ஒரு நொடி கவலையடையச் செய்துவிட்டாய். ஒரே இரவில் ஒரு மேதையாக மாறி மற்ற அனைவரையும் மோசமாகப் பார்க்க வைக்காதே, சரியா என்று கேலி செய்தான். நோவா ஒரு சிரிப்பை அடக்கிக் கொண்டு சிரித்தான். எனக்கு ஒரு முழு இரவு தேவையில்லை என்று நினைக்கிறேன். ஐடன் நம்பிக்கையில்லாமல் தலையை ஆட்டினான். இன்னும் தன் நண்பனின் திடீர் மாற்றத்தைப் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறான். உண்மையற்றவன் மனிதனே, வெறும் உண்மையற்றவன். முகத்தில் சற்று வெட்கப்பட்ட பார்வையுடன் ஐடன் நோவாவைப் பார்த்து, சரி, அறிவியலுக்கான சலுகை இன்னும் கிடைக்குமா என்றான். ஐடனின் நம்பிக்கையான முகபாவனையைப் பார்த்து நோவாவால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. இல்லை. ஐடனின் முகம் உடனடியாக சரிந்தது. அவரது முகபாவனை அவரது தலைக்கு மேலே கருமேகங்கள் தோன்றியதைப் போல நகைச்சுவையாக சோகமாக மாறியது. மனிதா, நீ கொடூரமானவன் என்று முணுமுணுத்தான், முற்றிலும் தோற்கடிக்கப்பட்டவனாக. நோவா சிரித்தான். ஐடனின் முதுகில் கைதட்டினான். நான் உன்னுடன் குழப்பத்தில் இருக்கிறேன். நிச்சயமாக நான் உனக்கு உதவுவேன். ஐடனின் முகம் உடனடியாக பிரகாசித்தது. கற்பனை மேகங்கள் தோன்றியவுடன் அவை மறைந்தன. நன்றி மனிதா. நீ என்னை ஒரு நொடி அங்கேயே வைத்திருந்தாய். உயிரியல், வேதியியல் மற்றும் இயற்பியல் புத்தகங்கள் எனக்கு மிகவும் கனமாக உணர்கின்றன. ஐடனின் பெருமைமிக்க முகத்தைப் பார்த்து நோவா சொல்லாமல் இருக்க முடியவில்லை.
நீ? நான் நகைச்சுவையாகச் சொல்கிறேன். அறிவியலில் எனக்கு உதவுங்கள். நன்றி. நோவா அவனை அடிக்கப் போகிறான் என்பதைக் கண்டு ஐடன் உடனடியாக பதிலளித்தான்.